ஓம் சாந்தி. 1/6/25 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 21/10/2005. மதுபன். சம்பூர்ணம் மற்றும் சம்பன்னம் ஆவதற்கான தேதியை முடிவு செய்து சமயத்துக்கேற்றவாறு இப்போது எவர் ரெடி ஆகுங்கள். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி பாபாவின் விசேஷமான 3 சம்பந்தங்கள் நினைவிருக்கிறதோ அதுபோல குழந்தைகளின் 3 ரூபங்களையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் 3 ரூபங்களையும் அறிவீர்கள் இல்லையா? இப்போது குழந்தைகள் அனைவரும் பிராமண ரூபத்தில் இருக்கிறீர்கள். பிராமணர்களின் கடைசி ஸ்டேஜ், கடைசி நிலை பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா ஆவது. பிறகு நீங்கள் ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆகிறீர்கள். அனைத்திலும் விசேஷமானது இப்போதைய பிராமண வாழ்க்கை ஆகும். பிராமண வாழ்க்கை விலை மதிக்க முடியாததாகும். பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை தூய்மை ஆகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் உண்மைத்தன்மை ஆகும். தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும், ஆளுமை ஆகும். தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்தியின் தாயாக இருக்கிறது. எவ்வளவு தூய்மை இருக்குமோ அவ்வளவு சுகம் மற்றும் சாந்தி வாழ்க்கையில் இயற்கையாக மற்றும் இயல்பாக இருக்கும். மேலும் தூய்மையான ஆத்மாக்களின் லட்சியம் பிராமணரில் இருந்து தேவதை ஆவதல்ல, ஆனால் முதலில் ஃபரிஷ்தா ஆவதாகும். ஃபரிஷ்தாவாக இருந்து பிறகு தேவதை ஆக வேண்டும். ஆக பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா, பிறகு ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆக வேண்டும். இந்த 3 ரூபங்களையும் பாபா குழந்தைகள் அனைவரிடமும் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய 3 ரூபங்களும் உங்கள் முன்னால் வந்துவிட்டதா? பிராமணராகவோ ஆகிவிட்டீர்கள். இப்போது ஃபரிஷ்தா ஆக வேண்டும் என்பது லட்சியம். இதுதான் லட்சியம் அல்லவா? ஃபரிஷ்தா ஆகத்தான் வேண்டும். சோதித்து பாருங்கள். ஃபரிஷ்தா நிலையின் விசேஷத்தன்மைகள் எனது வாழ்க்கையில் எந்த அளவு இருக்கின்றன? ஃபரிஷ்தா என்றால் அவருக்கு பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்களோடு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஃபரிஷ்தா என்றால் பிரச்சனையின் போது மட்டும் டபுள் லைட்டாக இருப்பவர் என்பது இல்லை. ஆனால் சதா அவருடைய மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் டபுள் லைட்டாக இரட்டை லேசான நிலையில் இருப்பார்கள். லேசான தன்மை. லேசான பொருள் பிடித்திருக்கிறதா அல்லது அதிக எடையுள்ள பொருள் நன்றாக இருக்கிறதா? எது பிடித்திருக்கிறது? லேசான பொருள் பிடித்திருக்கிறதல்லவா? ஃபரிஷ்தா என்றால் அனைவருக்கும், கொஞ்சம் பேருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அன்பானவராகவும் விலகியும் இருப்பார்கள். வெறுமனே அன்பாக மட்டுமில்லை, எவ்வளவு அன்போ அவ்வளவு விலகிய நிலையிலும் இருப்பார்கள். ஃபரிஷ்தாவின் அடையாளம் அவர் அனைவருக்கும் பிரியமானவராக இருப்பார். யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் சம்பந்தத்தில் வருகிறார்களோ, தொடர்பில் வருகிறார்களோ அவர்கள் இவர் என்னுடையவர் என்பதை அனுபவம் செய்வார்கள். அனுபவம் செய்கிறார்கள் இல்லையா? அத்தகைய ஃபரிஷ்தா, அதாவது ஒவ்வொருவரும் இவர் என்னுடையவர் என்று உங்களை பார்த்து அனுபவம் செய்ய வேண்டும். இவர் நம்முடையவர் என்ற அனுபவம் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் லேசாக இருப்பார்கள் அல்லவா? அப்போது லேசான தன்மை அனைவருக்கும் பிரியமானவராக உங்களை ஆக்கிவிடும். பிராமண பரிவாரம் முழுவதுமே அனுபவம் செய்ய வேண்டும் இவர் என்னுடையவர் என்று. பாரமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஃபரிஷ்தா என்பதன் அர்த்தமே டபுள் லைட் நிலை ஆகும். ஃபரிஷ்தா என்றால் சங்கல்பம், பேச்சு, கர்மம், சம்பந்தம் தொடர்பில் எல்லையற்ற நிலை இருக்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்டது இல்லை. அனைவரும் நம்முடையவர்கள் மற்றும் நான் அனைவருக்கும் உரியவன் ஆவேன். எங்கே அதிகமான நம்முடையவர் என்பது உள்ளதோ அங்கே லேசான தன்மை இருக்கும். சமஸ்காரத்திலும் லேசான தன்மை இருக்கும். எனவே சோதித்து பாருங்கள், எவ்வளவு சதவிகிதம் ஃபரிஷ்தா நிலை வரை சென்று சேர்ந்திருக்கிறீர்கள்? சோதித்து பார்க்க வருகிறதா? செக்கரும் ஆகிவிட்டீர்கள், மேக்கரும் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? வாழ்த்துக்கள்.
அதாவது சோதிப்பவராகவும் உருவாக்குபவராகவும் ஆகிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். பாப்தாதாவுக்கு இதே சுபமான ஆசை உள்ளது. இப்போது சமயத்தை பார்த்து கொண்டு தன்னை யார் மகாரதி என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் ஸ்டேஜ் 95% இருக்க வேண்டும். 95% இருக்க வேண்டும் அல்லவா? சில பேர் 98% ஆகிவிடுவோம் என்று சொன்னார்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வாயில் குலாப் ஜாமுன் சாப்பிடுங்கள். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். ஆகிவிடத்தான் வேண்டும். ஆகிவிடுவோம் என்று இல்லை, ஆகத்தான் வேண்டும். ஆகிவிடுவோம், பார்க்கலாம், முயற்சி செய்கிறோம். இப்போது இந்த பாஷையை மாற்றிவிடுங்கள். என்னென்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ சோதித்து பாருங்கள். எத்தனை சதவிகிதம் நிச்சயம் மற்றும் வெற்றி பூர்வமாக உள்ளது? என்னென்ன சங்கல்பத்தில் வந்ததோ, பேச்சில் வந்ததோ, சம்பந்தம் மற்றும் தொடர்பில் நடந்ததோ அப்படி இல்லை. விஐபி என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ மிக மிக முக்கியஸ்தர்கள், அவர்களுக்கு எவ்வளவு செக்கிங் நடக்கிறது பாருங்கள். தெரியும் அல்லவா? ஒவ்வொரு பொருளும் முதலில் சோதிக்கப்படுகிறது, பிறகுதான் அவர்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கிறார்கள். 2 மணி 4 மணி நேரத்திற்கு பிறகு செக்கிங் நடக்காது. முதலில் செக்கிங், சோதனை நடக்கும், பிறகு அடிமேல் அடியெடுத்து வைப்பார்கள். ஏனென்றால் இப்போதைய விவிஐபிக்கள் இருப்பது ஒரு பிறவிக்குத்தான், அதுவும் சிறிது காலத்துக்குத்தான். நீங்களோ சிருஷ்டி நாடகத்தின் பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா. உங்களுக்கு எவ்வளவு விவி போட முடியுமோ அவ்வளவு போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு முன்னால் வி போட்டுக்கொண்டே செல்லுங்கள். அதாவது மிக 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 முக்கியமான நபர் என்பதை போட்டுக்கொண்டே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் சித்திரத்தை பார்த்திருக்கிறீர்கள் தானே? பூஜிக்கப்படுகிறது. கோவிலை பார்த்திருக்கவில்லை என்றாலும் சித்திரங்களையோ பார்த்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் கூட அவற்றுக்கு எவ்வளவு மதிப்புள்ளது! எவ்வளவு பெரிய பெரிய கோயில்களை கட்டுகிறார்கள். உங்கள் சித்திரங்களோ 3 அடியில் வந்து விடுகின்றன. அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு! சிலைகளுக்கும் மதிப்புள்ளது அல்லவா? உங்கள் சித்திரங்களை தரிசனம் செய்வதற்காக எவ்வளவு பெரிய கியூ நிற்கிறது. மேலும் சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள ரூபத்தில் எவ்வளவு விவிஐபிக்கள் நீங்கள். அதனால் அடி எடுத்து வைப்பதற்கு முன்னால் சோதித்து பாருங்கள். செய்த பிறகு சோதித்து பார்த்தால் அந்த அடியோ போய்விட்டது. எடுத்து வைத்த அடி மீண்டும் உங்கள் கையில் வராது. யோசித்து புரிந்து கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியம் செய்த பிறகு யோசிக்காதீர்கள். முதலில் யோசித்து பாருங்கள், பிறகு செய்யுங்கள். ஆக தனது ஸ்வமானம் என்ற சுய கௌரவத்தின் இருக்கையிலே இருங்கள். அப்போது எவ்வளவு ஆப்போசிஷன், எதிர்ப்பு இருக்கிறதோ, நீங்கள் பொசிஷனில் இருக்கும்போது அந்த அப்போசிஷன் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. எப்போது பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அதாவது ஸ்வமானத்தில் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அப்போதுதான் மாயையின் அப்போசிஷன் அல்லது எதிர்ப்பு இருக்கும். ஆக இப்போது பாப்தாதாவின் கேள்வி என்னவென்றால், சம்பூர்ணம் ஆக வேண்டும், சம்பன்னம் ஆக வேண்டும் என்பதுதான் அனைவரின் லட்சியமாக உள்ளது. லட்சியம் உள்ளதா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமா? லட்சியம் உள்ளதா? அனைவருக்கும் லட்சியம் உள்ளதென்றால் கை உயர்த்துங்கள். மீட்டிங் நிறையவே நடத்துகிறீர்கள். இப்போது அந்த மாதிரி மீட்டிங் நடத்துங்கள். எப்பொழுது சம்பன்னம் ஆவோம்? நிகழ்ச்சிகளுக்கு தேதிகளை முடிவு செய்கிறீர்கள். பாப்தாதா என்ன சொல்கிறார்? பாபாவிடம் இயற்கையும் கேட்கிறது, எப்பொழுது விநாசம் செய்வது என்று. பாப்தாதா அதற்கு என்ன பதில் சொல்லட்டும்? பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார் இல்லையா, எதுவரை? இன்றைய விசேஷமான தலைப்பு இன்னும் எதுவரை? வெளிநாட்டினர் இதற்கு உதாரணம் ஆகி காட்டுங்கள். பிராமண பரிவாரத்துக்கு முன்னால், உலகத்திற்கு முன்னால் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆகுங்கள். சர்வ சக்திகள், சர்வ குணங்களால் சம்பன்னம், அதாவது சம்பூர்ணம். அனைத்தும் இருக்க வேண்டும். மனம், சொல், சம்பந்தம், தொடர்பு 4லும் இருக்க வேண்டும். 4ல் ஒன்றில் கூட பலவீனமாக இருந்துவிட்டால் சம்பன்ன நிலை என்று சொல்ல மாட்டார்கள். 4 விஷயங்கள், மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கர்மமும் வந்துவிட்டது. இந்த 4 விஷயங்களிலும்
சம்பூர்ண சம்பன்னம் ஆக வேண்டும். அதாவது முழுமையாகவும் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும். மனம் மற்றும் சொல்லிலோ நாங்கள் சரியாகத்தான் இருக்கின்றோம், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் கொஞ்சம் அப்படி உள்ளது என்று அந்த மாதிரி இல்லை. யாருக்கு முன்னால் சென்றாலும் யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவர்கள் இவர் என்னுடையவர் என்று உங்களை பார்த்து அனுபவம் செய்ய வேண்டும். எனது என்பதில் கௌரவம் உள்ளதல்லவா? மற்றவர்கள் மீது இவ்வளவு லேசான தன்மை இருப்பதில்லை, கொஞ்சம் பாரமாகி விடுகிறது. ஆனால் தன்னுடையது மீது லேசான தன்மை ஏற்படுகிறது. ஆக அனைத்தையும் விட லேசான தன்மை இருக்கட்டும். வெறுமனே தன்னுடைய மண்டலம் என்று அந்த மாதிரி லேசான உணர்வு இல்லை. தனது மண்டலத்தில் லேசான தன்மை, தனது சென்டரில் மட்டும் லேசான தன்மை உள்ளது என்றால் எப்படி உலகராஜனாக ஆவீர்கள்? உலகுக்கு நன்மை செய்பவராகவும் பிறகு ஆக முடியாது, உலகராஜனாகவும் ஆக முடியாது. சிம்மாசனத்தில் அமர்ந்தால்தான் ராஜன் என்பதில்லை. ராஜதானியில் ராஜ குடும்பத்தில் கூட ராஜ்யத்தின் ராஜ அதிகாரம் உள்ளது. ஆக என்ன செய்வீர்கள்? மீட்டிங் நடத்துவீர்களா? மீட்டிங் நடத்தி தேதியை ஃபைனல் செய்யுங்கள், முடிவு செய்யுங்கள். சரியா? நல்லது. அனைவரும் நன்றாக இருக்கிறீர்களா? ஆகித்தான் தீர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா? பாப்தாதா ஊக்கம் உற்சாகம் தருகின்றார். மாயை பார்க்கிறது. ஊக்கம் உற்சாகத்தில் இருந்தால் ஏதேனும் இடைஞ்சல் செய்து விடுகிறது. ஏனென்றால் அதற்கும் இப்போது கடைசி காலம் நெருங்கிவிட்டதல்லவா? எனவே அதுவும் தன்னிடம் உள்ள அஸ்திர சஸ்திரங்கள், ஆயுதங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றை பயன்படுத்துகிறது. அந்த மாதிரி பாலனை செய்கிறது. இது மாயையின் பாலனை என்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. இது மாயையின் வழியா, பாபாவின் வழியா? அதில் கலப்படம் செய்து விடுகிறது. ஃபரிஷ்தா நிலையில் அல்லது புருஷார்த்தத்தில் என்ன தடை ஏற்படுகிறதோ அதற்கு 2 வார்த்தைகள்தான் காரணமாக இருக்கின்றன. அவை பொதுவான வார்த்தைகள்தான், கஷ்டமானதும் இல்லை. அனைவரும் அநேக தடவை அதை பயன்படுத்தவும் செய்கின்றனர். அது என்ன? நான் மற்றும் எனது. பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் நீங்கள் நான் என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்பொழுது நான் ஆத்மாவாகவே இருக்கின்றேன். நான் என்ற சொல்லை சொல்லுங்கள், அதற்கு முன்னால் ஆத்ம ரூபத்தை கொண்டு வாருங்கள். சும்மா அப்படியே நான் என்று சொல்லிவிடாதீர்கள். நான் ஆத்மா என்பதை இயற்கையாக நினைவில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா என்பதை உங்கள் உணர்வில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா. எப்போது ஆத்மா என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது மேரா, என்னுடைய பாபா என்று முதலில் சொல்லுங்கள். என்னுடைய கைக்குட்டை, என்னுடைய சேலை, என்னுடைய பொருள் என்று சொல்வது போல முதலில் என்னுடைய பாபா, மேரா பாபா என்று சொல்லுங்கள். இது சுலபம்தானே? நான் ஆத்மா, என்னுடைய பாபா. நான் ஆத்மா என்பதை அறிந்திருக்கவே செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. அறிந்து கொள்வது 100%, ஆனால் ஏற்றுக்கொள்வதில் சதவிகிதம் குறைவாக உள்ளது. எப்போது தேக உணர்வு இயல்பானதாக ஆகிவிட்டதோ அதை நான் சரீரம் என்று நினைவு செய்ய வேண்டி வருவதே இல்லை. ஆக நான் என்ற சொல் வருவதற்கு, வாயில் வருவதற்கு முன்பாக சங்கல்பத்தில் வருகிறதல்லவா? எனவே சங்கல்பத்திலும் கூட நான் என்ற சொல் வருமே ஆனால் உடனே ஆத்மா என்ற சொரூபம் முன்னால் வர வேண்டும். நான் என்ற சொல்லை சொன்னால் மட்டும் போதாது, ஆத்மா என்று சேர்த்து சொல்ல வேண்டும். அப்போது பக்காவாகிவிடும். எப்படி சரீரத்தின் பெயர் பக்காவாக உள்ளதல்லவா? மற்றவர்களை கூட யாராவது அழைத்தால் நீங்கள் இப்படி திரும்பி பார்க்கிறீர்கள். ஆக நான் ஆத்மா. ஆத்மாவின் உலகம் பாப்தாதா, ஆத்மாவின் சமஸ்காரம் பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா ஆவது, ஃபரிஷ்தாவில் இருந்து தேவதை ஆவது. இப்போது மனதின் ட்ரில்லை செய்ய வேண்டும். டாக்டர்கள் கூட ட்ரில் செய்யுங்கள், எக்ஸர்சைஸ் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? நீங்கள் இந்த பயிற்சியை செய்யுங்கள். நான் ஆத்மா, என்னுடைய பாபா. ஏனென்றால் நேரத்தின் பிரகாரம், நேரத்தின் வேகத்தையோ டிராமாவின்படி மெதுவாக ஆக்க வேண்டியுள்ளது. படைப்பவர்கள் நாம் தீவிரம் ஆக வேண்டும். படைப்பான நேரம் அல்ல. ஆனால் இப்போதைய சமயத்தின்படி சமயம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இயற்கையும் எவர் ரெடியாக தயாரான நிலையில் உள்ளது.
கட்டளைக்காக மட்டும்தான் காத்து கொண்டிருக்கிறது. டிராமாவில் உள்ள நேரத்தின் கணக்குப்படிதான் கட்டளை இருக்கும் அல்லவா? ஸ்தாபனை செய்பவர்கள் எவர் ரெடியாக இல்லை என்றால் விநாசத்திற்கு பிறகு பிரளயம் ஏற்பட்டு விடுமா? அல்லது விநாசத்திற்கு பிறகு ஸ்தாபனை ஏற்பட்டே ஆக வேண்டுமா? ஆக ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருப்பவர்கள் இப்போதைய சமயத்தின்படி எவர் ரெடியாக இருக்க வேண்டும். பாப் தாதா இதைத்தான் பார்க்க விரும்புகின்றார். எப்படி பிரம்மா பாபா அர்ஜுனர் ஆனார் அல்லவா, முன் உதாரணம் ஆனார் அல்லவா, அவ்வாறே பிரம்மா பாபாவை பின்பற்றுபவர்களாக யார் ஆகப் போகிறீர்கள்? சுயத்தையும் பாருங்கள், சமயத்தையும் பாருங்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கின்றார். நிகழ்காலத்தில் பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு, இந்த 2 சொற்களையும் அடிக்கோடிட வேண்டும். நிமித்த உணர்வு மற்றும் பணிவுணர்வு. இதன் மூலம் தேக உணர்வின் நான் என்ற சொல் முடிந்து போய்விடும். எனது என்பதும் முடிந்து போய்விடும். நிமித்தமாக கருவியாக இருக்கின்றேன் என்றால் அதன் கூடவே பணிவு என்ற சுபாவம் உள்ளது. எவ்வளவு பணிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு மதிப்பு கிடைக்கும். ஏனென்றால் யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவராக ஆகிவிடுவார்கள். மேலும் எப்போது பிரியமானவராக ஆகிவிடுகிறார்களோ மரியாதையும் தானாகவே கிடைக்கும். ஆக நிமித்தம் மற்றும் பணி உணர்வு மற்றும் பாவனையோ சுப பாவனை, பாவு மற்றும் பாவனை என்று 2 சொற்கள் உள்ளன. ஆக நிமித்தம் மற்றும் பணிவுடன் கூடிய இயல்பு பாவனை என்றால் ஒவ்வொருவருக்காகவும் சுபமான பாவனை, சுபமான விருப்பம் வைப்பது. ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிமித்த பணி உணர்வு மற்றும் சுபமான பாவனை வாயுமண்டலத்தை அந்த மாதிரி உருவாக்கும். அதனால் முன்னால் இருப்பவரும் வைப்ரேஷன்கள் மூலமாக, அதிர்வலைகள் மூலமாக மாறிவிடுவார். குழந்தைகள் சொல்கிறார்கள், நான் 1 மாதமாக சுபபாவனை வைத்தேன், அவர் மாறவே இல்லை என்று. பிறகு களைத்து போய் விடுகிறார்கள், மனச்சோர்வு அடைந்து விடுகிறார்கள். இப்போது அந்த அப்பாவிகளின் உள்ளுணர்வு அல்லது திருஷ்டி கல்லை போல் உள்ளது. அதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அல்லவா? அவர்கள் மாறுவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அல்லவா? நல்லது, அவர் மாறவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் உங்களை சரியாக வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் உங்கள் பொசிஷனில், உங்கள் ஸ்திதியில் இருங்களேன். நீங்கள் ஏன் மனசோர்வு அடைகிறீர்கள்? அவர் மாறவில்லை என்றால் நான் அவரோடு மாற மாட்டேன். நீங்கள் மனசோர்வடைந்து விட்டீர்கள் என்றால் அவர் சக்திசாலி ஆகிவிட்டார் என்று பொருள். அவர் உங்களை மாற்றிவிட்டார் என்று அர்த்தம் ஆகிவிடுகிறது. நீங்கள் உங்கள் ஸ்வமானத்தின் இருக்கையை விட்டு ஏன் இறங்கி விடுகிறீர்கள்? வீணான எண்ணங்களும் எழக்கூடாது. ஏன் ஏன் என்று கேட்டால் வீணான எண்ணங்களின் வாசல் திறந்து விடுகிறது. அந்த திறந்த வாசல் கதவை மூடுவது மிகவும் கஷ்டம். எனவே ஏன் என்று யோசிக்காதீர்கள். இரக்கம் உள்ளவராகி வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருங்கள். நீங்கள் உங்கள் இருக்கையை விட்டு இறங்கி ஏன் மனசோர்வு அடைகிறீர்கள்? தங்கள் பொசிஷன் ஸ்திதியில் இருந்து கீழே இறங்கி விடாதீர்கள். பிறகு எதிர்ப்பு அதிகமாகிவிடும். மனிதருக்கு மனிதர் எதிர்ப்பாகிவிடும். சுபாவ சமஸ்காரத்தில் எதிர்ப்பு ஆகிவிடும். பாவம் அவர்களுக்குள் எதிர்ப்பாகிவிடும். எனவே பொசிஷனில், ஸ்திதியில் இருங்கள். அனைவரும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்று தந்தை எதிர்பார்க்கின்றார். பாபாவுக்கு முன்னால் எதிர்ப்பு வரவில்லையா? மாயையிடமிருந்தும் எதிர்ப்பு வந்தது, ஆத்துமாக்களின் எதிர்ப்பும் வந்தது, இயற்கையின் எதிர்ப்பும் வந்தது. ஆனால் பிரம்மா பாபா தனது பொசிஷனை விட்டாரா? விடவில்லை அல்லவா? அதனால்தான் ஃபரிஷ்தா ஆனார் அல்லவா? ஆக இப்போது தன்னை ஃபரிஷ்தா என்று புரிந்து கொண்டு செல்லுங்கள். நான் ஃபரிஷ்தா என்பதால் ஒருவர் மற்றவரையும் கூட ஃபரிஷ்தா ரூபத்தில் பாருங்கள். அனைவரும் ஃபரிஷ்தாக்கள். எனக்கு பழைய உலகத்தோடு தொடர்பில்லை. என் பழைய சமஸ்காரங்களுடனும் தொடர்பில்லை. இந்த பிராமணர்கள் யாருடனும் தொடர்பில்லை. முடிந்தது. இவரும் ஃபரிஷ்தா, அவரும் ஃபரிஷ்தா என்ற அதே பார்வையில் பாருங்கள். இந்த சங்கல்பத்தை வாயுமண்டலத்தில் பரவச் செய்யுங்கள். நல்லது. இப்போது 1 நிமிடம் அந்த மாதிரி சக்திசாலியான சர்வ சக்திகள் நிறைந்த கிரணங்களை உலகின் ஆத்மாக்களுக்கு கொடுங்கள். நாலாபுறமும் உங்கள் சக்திகளின் அதிர்வலைகள் உலகத்தில் பரவட்டும்.
நல்லது. நாலாபுறமும் உள்ள பிராமணரில் இருந்து ஃபரிஷ்தா ஆகின்ற குழந்தைகளுக்கு சதா சுய தரிசனத்தின் மூலம் தன்னை சோதித்தறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய, பிரம்மா பாபாவை பின்பற்றக்கூடிய, கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு சதா டபுள் லைட் ஆகி சேவை மற்றும் முயற்சி செய்யக்கூடிய ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு சதா தங்கள் பொசிஷனின் இருக்கையின் மீது செட் ஆகி எதிர்ப்பை முடித்து விடக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு சங்கம யுகத்தின் பிரத்யட்ச பலனை அனுபவம் செய்யக்கூடிய பாபாவின் நெருக்கமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம். பிரத்யக்ஷ தன்மையின் நேரத்தை நெருக்கத்தில் அல்லது சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய சதா சுப சிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுக. விளக்கம். சேவையில் வெற்றிக்கான ஆதாரம் சுப சிந்தனையாளர் என்ற உள்ளுணர்வில் இருப்பது. ஏனென்றால் உங்களுடைய இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் அறிவு தேடலை அதிகரிக்கிறது. இதனால் வாய்மொழி மூலம் செய்யும் சேவை சகஜமாக வெற்றியடைந்து விடுகிறது. மேலும் சுயத்திற்காக சுய சிந்தனை செய்யக்கூடிய சுய சிந்தனையாளர் ஆத்மா சதா மாயா ப்ரூஃபாக, அதாவது எவருடைய பலவீனங்களையும் கிரகித்து கொள்ளுவதன் மூலம் மனிதர் மற்றும் வைபவங்களின் கவர்ச்சியிலிருந்து ப்ரூஃப் ஆகி விடுகிறது. அதிலிருந்து விலகி இருப்பது. மனிதர் மற்றும் விஷயங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகிய நிலையில் இருப்பது. ஆக எப்போது இந்த வரதானங்கள் இரண்டையும் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுது பிரத்யட்ச தன்மையின் நேரம் அருகில் வந்துவிடும். ஸ்லோகன். தன்னுடைய சங்கல்பங்களையும் கூட அர்ப்பணம் செய்து விடுவீர்கள் என்றால் அனைத்து பலவீனங்களும் தாமாகவே விலகிப் போய்விடும். நல்லது. அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். பரமாத்மாவின் அன்பை அனுபவம் செய்வதற்காக உள்முக நோக்கு உள்ளவராகி இந்த தேகத்திலிருந்து விலகிய ஆன்மீக ரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள். சதா உள்முக நோக்கின் குகையில், அதாவது அந்தர்முக்தா என்ற குகையில் இருப்பீர்கள் என்றால் பழைய உலகத்தின் சூழ்நிலையில் இருந்து விடுபட்டு கொண்டே செல்வீர்கள். சூழ்நிலையின் பிரபாவம் அல்லது பாதிப்பு உங்கள் மீது ஏற்படாது. நல்லது. ஓம் சாந்தி.